பாரு எங்க சுத்தி பார்த்தா ஃபுல்லா தண்ணி தான். சிவன் சிலைக்கு மட்டும் வரல. இங்க பாரு இங்க எவ்வளவு தண்ணி வந்துச்சு மட்டும் பாரு. முன்னால இங்க தண்ணி கிடையாது இல்ல. இங்க எப்படி தண்ணி வந்திருக்கும்? அது பின்னாடி இங்க தண்ணி இருக்கு பாரு. அந்த வழி ஃபுல்லாவே. போதும் சிவன் சிலையை கவர் பண்ண. தண்ணி ஃபுல்லா இருக்கு. ஐயா ஜூம் பண்ணு. இதே போதே. மேலே ஏறி தானே போறோம். எப்படி இங்க இவ்வளவு தண்ணி வந்துச்சு? பின்னாடி வருது. இங்க இருந்து பாலம் ஒண்ணு அங்க இருக்குல்ல, அந்த பாலத்துக்குள்ளே அப்படி போகணும். பார்த்து வா, ஃபுல்லா தண்ணி இருக்கு. பாருங்க சிவன் சிலை. போன் கீழே என்ன பண்றது? சிவன் சிலை எங்க இப்படி திருப்பு. தமிழ்நாடு பஸ் எல்லாம் வருதான்னு தெரியலையே. தமிழ்நாடு பஸ்ல இந்த வழி வரதில்லை, எங்கேயும் வேற வழியே போதுமாகவே. நம்ம எப்படி ஊருக்கு போறது? ஊருக்கு போறப்ப இந்த ட்ரெயின் ஒன்று இருக்கு நாகரம் வரைக்கும். போயிட்டு போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா பைக் கிட்ட போய்க்கலாம். கொஞ்சம் தூரம் அங்கே போயிட்டு வந்து வாக்கவே. ஆனால் ஆக்சுவலாக தண்ணி இப்படி இருக்கிறப்போ உள்ளேயே போகக்கூடாது. ஏதாச்சும் எலக்ட்ரிக் ஒயர் இருந்துச்சுன்னு வையேன், அவ்வளோதான். தண்ணி உள்ளெல்லாம் போகவே கூடாது. பாரு இங்கே பாரு, கிட்டத்தட்ட இந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப பாரு எவ்வளோ இருக்குது பார்த்தியா. இவ்வளோ கேபிள்லாம் இருக்குல்ல. தண்ணி வருமா வரதான் நமக்கு தெரியாதுல்ல. கரண்ட் வருமா வரதான்னு தெரியாதுல்ல. நம்ம தெரியாமல் போயிட்டு சுத்தியுமே தண்ணி தான் இருக்குல்ல. அங்க போய் பார்ப்போம். அங்க எவ்வளவு கிரவுட், அப்படியே ஃபுல்லா தண்ணியா தான் இருக்கு. இந்த வழி போகவே முடியாது போல இருக்கு. பாரு இந்த வழியா தான் கோயிலுக்கு போவோம். உள்ள அந்த வழி தான் உள்ள போகணுங்க. அப்படிதான் போயிட்டு பைக்ல போறாங்க பாருங்க. அதுலயும் அங்க பாரு எவ்வளவு தூரம் இருக்கு அவங்களுக்கு. அதுல எப்படி நனைஞ்சிட்டு போறாங்க பாருங்க. இந்த சைடு போய் பார்க்கலாம். பைக் ஸ்டாண்ட் ஃபுல்லாவே தண்ணி தான். பைக் ஸ்டாண்ட் மட்டும் கிடையாது, கார் எல்லாம் பஸ் எல்லாம் அங்கே நிற்கும். எல்லாம் இப்போ வாட்டர் குறைதமா யூஸ் ஆயிடுச்சு. அப்படி கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாமா? அந்த வண்டி இது பாரு. இன்னும் டிராக்டர்லாம் தண்ணியில் மூடி வச்சாட்ருக்கு. இந்த ஏரியாவில் தாங்க இந்த குடிக்கிறதுக்கெல்லாம் வராங்கல்ல, மொட்டை அடிச்சுட்டு இங்கே தான் குளிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க கிடையாது, அந்த சைடு பாரு மரம்லாம் பாரு. சைடு பார்த்து டேங்கெல்லாம் முடிச்சு. இங்கே பாரு இந்த சிலையெல்லாம் முடி வச்சாட்ருக்குது. அந்த செம்ம க்ரௌடு. தண்ணிவா இருக்கு, முடி ஃபுல்லாக இருக்கு. போட்டெல்லாம் வச்சுருக்காங்க பாரு. அந்த எண்டில் போட் இருக்கு. இந்த சைடு சாமி கும்பிடுறாங்க. அங்கே தான் போய் குளிச்சு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மைக் செட் வச்சுருக்காங்கல்ல, அது பக்கத்தில் தானே வச்சு குளிச்சுட்டு தான் வருவாங்க. அப்படி போயிட்டு தண்ணினா இவ்வளோ தண்ணி இங்கே பாரு. முழுகிட்டு வர்றது அவ்வளோதானே பாரு. அந்த அந்த சைடு இருக்கிற ஊரெல்லாம் எப்படி தான் போகணும் தெரியலையே. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா இந்த சைடு மொட்டை அடிக்கிற இடமாவது எல்லாமே தண்ணி தான். இங்கே தான் பைக்லாம் வந்து இருக்குது.
ஒரு தண்ணி ஃபுல்லா இருக்கு. அந்த பிரிட்ஜே டச் பண்ணிட்டு போக மாட்டிருக்கவே, அந்த சைடு போனா தான் தெரியும். ஆமா ஆமா, நம்ம பேசுறது கேக்குமானே தெரியல இல்ல. கேட்கும் பாரு, தண்ணி அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, டச் பண்ணிட்டே போகணும்னு நினைக்கிறேன். பார்த்தா தான் தெரியும். இல்ல இல்ல, அந்த சைடுல பாரு, தெரியுதா? எங்க அந்த சைடுல, அந்த சைடுல எல்லாம் இருக்கு பாரு. இந்த சைடு வந்து பாரு, இங்க வந்து பாரு, இங்க வந்து இங்க வந்து தெரிஞ்சு பாரு ஃபுல்லா. இன்னைக்கு இந்த தண்ணி வந்துச்சு இல்ல, அதனால நிறைய பேர் இருந்திருக்காங்க பாரு. ஆச்சு போன் அப்படின்ட்டு போகாம இருந்தா சரி, பின்னாடி வந்து அது ஒரு பயமா தான் இருக்கு. போன்லாம் யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. இந்த கோயில் தான் இருக்குல்ல, முன்னாடி நல்லா தெரிஞ்சிருந்துச்சு இல்ல. ஆமா, தண்ணி பதியம் போனதுனால தெரியல. இந்த சைடும் ஒரு கோபுரம் வந்துச்சு, அதுவும் இல்ல இப்போ. ஆமா, முன்னாடி இப்போ நிறைய பேர் இருக்காங்க பாரு. ஆனா இங்க இருந்து தண்ணியே வந்தது இல்லை. ஆமா, நாம இப்போ வந்து 2 வருஷம் ஆக போதா, ஒரு நாளும் இந்த மாதிரி கேள்விப்படல. புரியல. முன்னாடி மழை வந்திருக்குல்ல. ஆமாமா, பம்ப் ஹவுஸ்ல ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஃபுல்லா க்ரௌட் ஆயிடுச்சு. என்ன இவ்வளோ தண்ணி பாரு, அந்த ஆகாய தாமரை எவ்வளோ கீழே இருந்துச்சு, எவ்வளோ ஃபுல்லா ஆயிடுச்சு தண்ணி. இருட்டாயிடுச்சுல, ஃபுல்லா இதாயிடுச்சு. கொஞ்சம் நேரம் வந்தா நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்திருக்குன்னா இங்க பாரு எவ்வளவு தண்ணி பாருவோம். அப்படியே முன்னாடி அங்கே போய் பார்க்கலாமா? கோவில் தான் இங்கெல்லாம் அந்த ஃபங்க்ஷன்லாம் நடந்துச்சுன்னா இது பண்ணுவாங்க, ஞாபகம் இருக்கா? சாப்பாடுலாம் கொடுப்பாங்கல்ல, இங்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. அங்கேயெல்லாம் சாப்பாடு போடுவாங்க, கடை வெட்டிட்டு அந்த எண்டில். அந்த கோயில் முன்னாடி ஒரு கோபுரம் தெரியுது இல்லை, அங்கே ஒரு டைம் சாப்பிட்டோம்ல. இந்த வாங்கிலாம் சாப்பிட கிடையாது, வாங்கினா அதுக்குள்ள போயிட்டாங்க. நான் ஒரு டைம் வாங்கிட்டு வந்தேன். அட பைத்தியம், நீ வாங்கிட்டு வரேன்னு சொல்றதுக்குள்ள அதான் நிறைய க்ரௌட் வந்து நம்ம போயிட்டோம்ல. அட ஆமா, பாரு தண்ணி பாரு. அந்த கோவில் காமி, ஒரு கோவில் ஃபுல்லாவே இதாயிடுச்சு பாரு, தெரியுதா? தெரியுதா? நான் இப்போ ஜூம் பண்ணலே தெரியாது எவ்வளோ தூரத்துக்குலாம். நமக்கு தெரியும், தெரியாது. பாரு இங்க பாரு, இந்த சைடு பாரு. போலாமா அப்படியே வீட்டுக்கு? கிளம்பலாம்.